அறிவினுடைய ஊற்று என்பது மொழிதான். இதுதான் சாகாக்களை அறிவிக்கிற உலகத்தின் ஒரே மொழி என்பது தமிழ்தான். அதனால்தான் அதற்கு பேர் இயற்கை சிறப்பியல் மொழி என்று சொன்னார். உலகம் முழுவதும் ஒரு அறிவியல் எழுச்சி வருகிற காலத்தில்தான் தமிழ்நாட்டிலும் ஒரு அறிவியலாளர் எழுந்தார், ஒரு அருளாளர் எழுந்தார். அவர்தான் ராமலிங்க அடிகள் என்று சொல்லப்படுகிற வள்ளல் பெருமான். வள்ளலாரை நீங்கள் எந்த இடத்திலும் பொருத்த முடியும். கணிதத்தில் பொருத்த முடியும், அறிவியலில் பொருத்த முடியும், வேதியியலில் பொதித்தும். என்னை வேதித்த என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் என்று பெயர். அள்ள முடியுது தண்ணியை, காற்று அள்ள முடியலையே. அதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு மனிதர்களாக இருக்கிறோம். நம்முடைய அடுத்த கட்டம் என்ன? இதான் செய்தி. அமெரிக்காவில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெரிய ஆய்வாளர், அறிஞர், பிரபஞ்சம் பற்றிய அறிவுகள் பற்றி, மேற்று கிரகத்தில் மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா, உயிர்கள் இருக்கிறதா இல்லையா, இப்படி என்ற பல ஆய்வுகள் செஞ்ச அறிவாளி ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவருடைய குழுவில் இருந்த ஒருவர் அவர் சொல்றார், இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது கிட்டத்தட்ட சாகாமல் இருப்பதற்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. இன்றைக்கு மனிதனுடைய ஆகப்பெரிய அறிவு என்ன? சாகாமல் இருக்கிறது தான். எந்த உயிரினமாவது, ஒரு நாய் இருக்குது, ஒரு வேற எந்த உயிரினமும் இருக்குது, அதுக்கெல்லாம் நான் சாகாமல் இருக்கணும்னு எதாவது நினைச்சது உண்டா? ஏன்னா அதெல்லாம் நினைக்காது. ஏன்னா அதுக்கான பக்குவம் இல்லை. நமக்கு தான் அது இருக்குது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா இருக்கிறவங்கள்ட்ட நான் நேருக்கு நேர் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய தைப்பூச பெருவிழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளல் பெருமானார் 2000 ஆண்டு தமிழருடைய மெய்யியலில் ஒரு பாய்ச்சல். 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய நம்முடைய மொழி, அந்த மொழியை பேசிய மாந்தர்கள் எப்படியானவர்கள், அந்த மொழிக்கும் அந்த மாந்த இனத்திற்கும் இருக்கிற உறவு, அதில் விளைந்த விளைச்சல், இப்படி ஒரு மொழி குறித்து பல்வேறு செய்திகள் அதில் இருக்கிறது. வெறும் பரிமாற்ற கருவி என்பது இல்லை. அறிவினுடைய ஊற்று என்பது மொழிதான். ஒவ்வொரு மனித அனுபவங்களையும் தேக்கி வைத்து அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்கிற கொள்கலன் என்பது மொழிதான். அப்படிப்பட்ட அந்த மொழியில் பல மெய்யறிவாளர்கள் இருந்திருக்கிறார்கள். சமூக அறிவியலில், சமூகத்தில் புரட்சியாளர்களும் சான்றோர் பெருமக்களும் இப்படி பல்வேறு அறிவு சமூகத்தினர் வந்த அந்த வரிசையில் இயற்கையை, இறையை புரிந்து கொண்ட மெய்யறிவாளர்கள் என்பவர்களும் இந்த வரிசையிலே உண்டு. அப்படிப்பட்ட சான்றோரானாலும், மெய்யறிவாளர் இருந்தாலும், ஆன்மீக யோகிகள், ஞானிகளானாலும் நம்முடைய மொழியை உயர்த்தி பேசுவதற்கு முதன்மையான காரணம் இருக்கிறது. காரணம், இந்த மொழிதான் இயற்கை சிறப்பியல் மொழி என்று இதுவரையில் சொன்ன எந்த அருளாளரும் இப்படி இந்த மொழியை சொன்னது இல்லை. முதல் முறையாக மொழி என்பது ஏதோ பரிமாற்ற கருவி, ஒரு மனிதனுக்கும் இடையே உறவு கொள்ளுகிற ஒரு ஊடு என்ற சிந்தனையை மாற்றி, இதுதான் சாகாக்களை அறிவிக்கிற உலகத்தின் ஒரே மொழி என்பது தமிழ்தான். அதனால்தான் அதற்கு பேர் இயற்கை சிறப்பியல் மொழி என்று சொன்னார். 19ஆம் நூற்றாண்டின் காலம் உலகம் முழுவதும் அறிவியல் எழுச்சி ஏற்பட்ட காலம். அறிவியல் வளர்ச்சி ஏற்பட்டதற்கு முதன்மையான காரணங்களில் ஒன்று இன்ஜின்கள் கண்டுபிடிக்கப்பட்டது.
அதாவது ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்தில் பொருளை வேகமாக கடத்த வேண்டும். அதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று என்ஜின்கள். அதாவது இன்றைக்கி ரயில்வேன்னு சொல்கிறோம்ல, அது இன்றைக்கி கார் வண்டி எல்லாம் இருக்கிறதெல்லாம் போக்குவரத்து முக்கியமானது. தொழிற்புரட்சியில் 2 முக்கியமானது. ஒன்று வேகமாக பயணிக்கக்கூடிய, அதாவது ஒரு இடத்தை விட்டு விரைவு போக்குவரத்து. 2வது அச்சு. இந்த அச்சு தொழில் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் பல நூல்கள், தமிழிலே சொல்லப்பட்ட பல நூல்கள் அச்சிடப்படாமலே இருந்தன. அப்படிப்பட்ட காலத்தில் பெருமானார் அந்த உலகம் முழுவதும் ஒரு அறிவியல் எழுச்சி வருகிற காலத்தில்தான் தமிழ்நாட்டிலும் ஒரு அறிவியலாளர் எழுந்தார், ஒரு அருளாளர் எழுந்தார். அவர்தான் ராமலிங்க அடிகள் என்று சொல்லப்படுகிற வள்ளல் பெருமானார். ஒரு ஃபார்முலாவில் அதை பொருத்த முடியாது. வள்ளலாரை நீங்கள் எந்த இடத்திலையும் பொருத்த முடியும். கணிதத்தில் பொருத்த முடியும், அறிவியலில் பொருத்த முடியும், வேதியியலில் பொதித்தும். என்னை வேதித்த என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் என்று பெயர். இந்த உடல் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, எப்படி அது சாத்தியப்படுது அப்படிலாம், அது எல்லாம் இந்த உடம்பு எப்படி போகும், அது எப்படி மாற்ற முடியும் அப்படின்லாம் கிடையாது சொல்லுவாங்க. எளிமையாக பண்ணும். என்ன, ஒரு பொருளை ஒரு பொருளாக மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல வெப்பப்படுத்தணும். எந்த பொருள், ஒரு திடப்பொருளை, இப்போ இந்த சேர் இருக்கு, அந்த சேரை நீங்கள் சூடு உருமாற்றணும் அப்படின்னா உருமாற்றத்திற்கு முதன்மையானது வெப்பம். அந்த சேரை நீங்கள் வெப்பப்படுத்த திடப்பொருள் திரவமாக மாறுது. இப்போ இந்த சேரை நீங்கள் சூடுபடுத்தினீங்க, அது கரைஞ்சி தண்ணியாக ஊற்றும். அடுத்தது திரும்ப வெப்பப்படுத்த அந்த லிக்விடாக இருக்கிறது, நீர்மமாக இருக்கிறது, அது அப்படியே என்னவா மாறும், காற்றா, கண்ணுக்கு தெரியாத காற்றா அது மாறும். அணுக்களுடைய விரிவு. இந்த மைக்கு, இந்த சேரு, நம்ம பார்க்குற எல்லா பொருட்களும் அணுவு கூட்டு சேர்ந்துருக்குது, அணு ஒன்றா சேர்ந்துருக்குது. அதனால் அது நமக்கு தெரியுது. தண்ணிக்கும் இந்த மரத்திற்கு என்ன வித்தியாசம்? அணுக்கள் இடைவெளி. சரி, கண்ணுக்கு அள்ள முடியுது தண்ணியை, காற்று அள்ள முடியலையே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்னா அதுவும் அணுக்களுடைய இடைவெளி தான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த அறிவியல் கோட்பாடுகளையும் பெருமானாருடைய இந்த ஒளி கோட்பாட்டையும் ஒளி தத்துவத்தையும் நீங்கள் இணைச்சு பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சரியாக பொருந்தும். ஐயா சொன்னாங்க, நம்முடைய உணவு பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது, வெந்நீர் தான் குடிக்கணும். அவர் சொல்லக்கூடிய கர்ஸ்லாங்கண்ணி மற்ற அந்த மூலிகைகள் எல்லாமும் சூட்டை உண்டு பண்ணுறது தான். ஐயா கூட சொன்னாங்க, பேயம்பழம் சுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் அவர் சொல்லக்கூடிய முறைகள், அன்றாடம் நம்ம என்னென்னலாம் பின்பற்ற வேண்டும் என்கிற அத்தனை முறையுமே உடலை சூடாக வச்சுக்கிறது தான். ஏன் நெஞ்சு பகுதி தலைப்பகுதியை மூடணும்னு சொல்கிறாங்க, எனர்ஜி போகக்கூடாது. இப்படி ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கங்களையும் சுத்த சன்மார்க்கம் என்பது முன்மொழிகிறது. அதே போல் இன்றைக்கு எந்த ஒரு கோட்பாடுகளும் சமகாலத்தில் இருக்கிற சிக்கல்களுக்கு தீர்வை தர வேண்டும். அந்தந்த காலத்தில் ஏற்படக்கூடிய எல்லாவற்றுக்கும் தீர்வை வழங்குகிற மார்க்கமாக இருப்பதுதான் சுத்த சன்மார்க்க நெறி. நீ அறிவியலாளரா, நீ சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கு உனக்கு எந்த தடையும் இருக்காது. நீ நல்ல ஆன்மீகவாதியா, இங்கே வந்து பணியாற்றுவதற்கு உனக்கு எந்த தடையும் இருக்காது. பிறருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறியா, இங்கே எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும், எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ண வேண்டும் என்பதுதான் இறுதிக்கும் இறுதியாக பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய், தன் நோய் போய் போற்றா கடை என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அறிவிற்பவன் சொல்றோம்ல, நான் அறிவாளி என்கிறோமே, அறிவாளி யார், அறிவினுடைய சிறப்பு என்ன சொல்லும் பொழுது, ஒருவன் துன்பத்தை தன் துன்பமாக பாவிக்கிற மனநிலை எவனுக்கு இருக்கிறதோ அவனே அறிவாளி, அதுவே சிறந்த அறிவு என்று நம்முடைய பேராசான் சொல்கிறார்.
அதைத்தான் இங்கே பெருமானார் சொல்றார். ஒருவருடைய துன்பத்தை நம் துன்பமாக ஏற்றும் பொழுது, நம் துன்பத்தை பிறர் துன்பமாக நாம் கருதுகிற பொழுது, அப்படி ஒரு இணக்க நிலை வருகிற பொழுது ஏங்க கலவரம் வருது, ஏன் பொறாமை வருது? எதுவுமே வராது. அப்ப இந்த வள்ளல் பெருமானாருடைய இந்த கோட்பாடு என்பது மனித சமத்துவத்திற்கு, மனிதன் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்பதற்கான அறிவிப்பை செய்கிற மார்க்கம் தான் இது. ஒரு புழு தன்னுடைய பரிணாம வளர்ச்சியில் அது வெவ்வேறு வடிவம் எடுக்கிறது. ஒரு புழுவாக இருக்கு, பட்டாம்பூச்சி பார்க்குறோம், அதனுடைய முதல் நிலை சாதாரண புழுவாக தான் இருக்கும். நீங்கள் பட்டாம்பூச்சின்னு சொல்லவே மாட்டோம், புழு தான். அது அடுத்தடுத்த பரிணாமத்தில் வெவ்வேறு வடிவத்தை கொள்கிறது. யானை சொல்கிறோம்ல, இன்னைக்கு யானைக்கு அது பல நூறு ஆண்டுகள், பல நூற்றாண்டுகளுடைய கடந்ததுக்கு பிறகுதான் அதற்கு அந்த தும்பிக்கையே வளர்ந்தது. யானையுடைய முன்னோர் எது என்றால் பன்றி. பன்றிக்கும் யானைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா, துதிக்கை இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். அதனுடைய பரிணாம வளர்ச்சி வளர வளர அதற்கான அடுத்த கட்டத்துக்கு வருது. அப்படி இருந்த நாம் இன்றைக்கு மனிதர்களாக இருக்கிறோம். நம்முடைய அடுத்த கட்டம் என்ன? இதான் செய்தி. இன்றைக்கு அறிவியல் உலகம் பேசக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமானது. மேட்டுக்குப்பத்திலிருந்து ஒரு ஐயா பேசினாங்க. அறிவியலாளர் வள்ளலார் என்ற இந்த நூலை படிச்சுட்டு முதல்ல இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயருங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவ்வளோ பெரிய ஒருத்தாலாம் இது இல்லைங்கய்யா, ஏன் அப்படின்னு. இல்லை, நீங்கள் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஏன் சொல்கிறதுக்கு அவர் ஒரு காரணத்தை சொன்னார். அமெரிக்காவில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்போ இடையில தவறிட்டாங்க, பெரிய ஆய்வாளர், அறிஞர். பிரபஞ்சம் பற்றிய அறிவுகள் பற்றி, வேற்று கிரகத்தில் மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா, உயிர்கள் இருக்கிறதா இல்லையா, இப்படி என்ற பல ஆய்வுகள் செஞ்ச அறிவாளி ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவருடைய குழுவில் இருந்த ஒரு ஐயா இருக்காங்க. அவர் சொல்றார், இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது கிட்டத்தட்ட சாகாமல் இருப்பதற்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. அது எதுன்னு நம்மளால நெருங்கி வந்துட்டா அதனுடைய டிஃபனேஷன் அது எப்படி வரையறுக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கெல்லாம் இந்த மாதிரி நூல்களை கொடுத்தோம்னா அவருக்கு அந்த ஐடியாலஜி புரியும் அப்படின்ற மாதிரி அந்த ஐயா சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கு மனிதனுடைய ஆகப்பெரிய அறிவு என்ன? சாகாமல் இருக்கிறது தான். அதுதான் ஆசை. யாருக்காவது சொல்லுங்க, நான் இன்னைக்கு சாகணும், நாளைக்கு சாகணும் அப்படின்னு இருக்குதா? இறுதியாக படுக்கையில் இருந்த முதிர்ந்த வயதானவர் கூட என்ன சொல்லுவார்? என் பேரனை பார்க்கணும், எனக்கு பேத்தியை பார்க்கணும், ஏதாவது ஒரு கனவுகளோட அந்த ஆசைகளோடு இருப்பார். வேற எந்த உயிரினுக்கும் இந்த ஆசை உண்டா? எந்த உயிரினமாவது, ஒரு நாய் இருக்குது, வேற எந்த உயிரினமும் இருக்குது, அதுக்கெல்லாம் நான் சாகாமல் இருக்கணும்னு ஏதாவது நினைச்சது உண்டா? ஏன்னா அதெல்லாம் நினைக்காது. ஏன்னா அதுக்கான பக்குவம் இல்லை. நமக்கு தான் அது இருக்குது. அப்போ அதை நோக்கித்தான் மனிதனுடைய பரிணாமம் வளரும். இது இன்னைக்கு அது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா, இதுக்கு என்ன சான்று, இதெல்லாம் நாம் பேசலாம். ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம் இங்கே நின்றுக்கிட்டு இப்போ நாம் இந்த பேச்சை அமெரிக்காவில் இருக்கிற ஒருவரோடு நாம் உரையாட முடியும், கேட்க முடியும், நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச முடியும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, வேணாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா இருக்கிறவங்கள்ட்ட நான் நேருக்கு நேர் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நம்மளோட ஐயா சொல்லுவாங்க, இந்த வாட்டர் கேன் இருக்குல்ல, இது காசு கொடுத்து வாங்குற நிலைமை வரும்னு சொன்னாங்களாம். முன்னாடியே எல்லாம் சிரிச்சாங்களாம். தண்ணியை போய் காசு கொடுத்து வாங்குற சூழல் இருக்குமாப்பா? எல்லாம் சிரிச்சாங்க, கேலி பேசினாங்களாம். இதுக்கு வேறு வழியே இல்லாமல் நம்ம நடந்துட்டு இருக்கா இல்லையா, தவிர்க்க முடியாத நடந்துட்டு இருக்குது. அது மாதிரி தான். எனவே வள்ளல் பெருமானாருடைய இந்த கருத்துக்கள் இந்த மனித சமத்துவத்தை, உயிர் சமத்துவத்தை வலியுறுத்தவாக இருக்கிறது. இன்றைக்கு தேவையாகவும் இருக்குது. இன்றைக்கு பாருங்க, மனிதர் இருக்கக்கூடிய சாதி சமய பூசல்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இவ்வளோ பெரிய இறுக்கங்கள் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு சென்சிட்டிவாக இருக்குது.
அதனால தான் செர்குலரிசம்னு சொல்லுவோம், மத நல்லிணக்கம். மத நல்லிணக்கத்தை ஒரு கோட்பாட்டு அளவில் எல்லாத்தையுமே ரெண்டு இருக்குது. மதத்தில் இருந்து கொண்டு சமத்துவம் பேசுவது, மதத்தை கடந்து சமயத்தை கடந்து சமத்துவம் பேசுவது, ரெண்டு நிலையில் இருக்குது இந்த செர்குலரிசம்ன்றது. அதில் ஐயா சமயம் கடந்து சொல்கிறார், மதத்தை கடந்து சொல்கிறார். ஏன்னா அதுதான் நிற்கும். நீ என்னதான் மதத்துக்குள்ளே சமயத்துக்குள்ளே இருந்துட்டு பேசினாலும் ஏதாவது வரையில் நீ ஒரு இடத்துல சாய்வ, தன்னுடைய சமயத்தை விட்டு கொடுக்காம தான் பேசுவ. எனவே இன்றைக்கு மத பூசல்கள் அதிகரித்திருக்கிற இந்த காலகட்டத்தில், சாதி பூசல் அதிகரித்திருக்கிற இந்த காலகட்டத்தில் சமத்துவ கலனாக இருந்து இந்த மனித சமூகத்தை ஒழுங்குபடுத்துகிறதுக்கு வள்ளலார் போன்ற அறிவாளர்கள், அருளாளர்களுடைய வழி நமக்கு தேவைப்படுகிறது. எனவே அந்த வழிகளை கொண்டு மக்களில் மனித சமத்துவத்தை, உறுதி சமத்துவத்தை, உயிர் சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த எளிய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.